அம்மா ம் நான் போய் பிரேமை பார்த்து மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சதான்னு கேட்டுட்டு வரேன். ம் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. சரிப்பா, நீ போயிட்டு வா. வரேம்மா. ம் ஆதி, ஸ்டீவ் வந்திருப்பாங்கல்ல? வந்திருப்பாங்க. பிரேம் உன்னை பக்கம் தான் ஆஃபீஸ் கிளம்புனேன். அம்மா பிரேம் வந்திருக்கான். உள்ளவாடா வாதி. ஸ்ரீநிதி எங்க ஆண்டி? ஸ்ரீநிதி எங்க உள்ள இருக்காங்களா? ஆ. ஸ்ரீநிதி என்னங்க இவன்? என்னடா ஸ்ரீநாத்? ஸ்ரீநிதி ஏய், எங்கடா ஸ்ரீநிதி? என்னடா உனக்கு? ஸ்ரீநிதி எங்க வந்து தேடிட்டு இருக்க? என்னடா சொல்ற? இன்னும் ஸ்ரீநிதி எங்க வீட்டுக்கு வரவே இல்லையா? பிரேம், ஸ்ரீநிதி வீட்டுக்கு வந்திருந்தா நாங்க ஏன்பா இப்படி இருக்கோம்? அவ இன்னும் வரலப்பா. டேய், ஸ்ரீநிதி வீட்டுக்கு வந்துட்டானே உனக்கு யாரா சொன்னது? அது வந்து என்ன என்ன நடந்ததுன்னா, ஸ்ரீநாத் அங்கிள் ஆண்டி, உங்க எல்லார்கிட்டையும் நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இதுக்கு ஒரு எதையும் மறைக்க விரும்பல. ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்துடல. நாங்க ஸ்ரீநிதி இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம். ஆமா ஆண்டி, நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துக்கு போறதுக்குள்ள ஸ்ரீநிதி எங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஐயோ, என்னப்பா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் ஆண்டி. ஸ்ரீநிதியை கடத்தினவங்கலாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுனால இங்கே தான் வந்துட்டு போங்கன்னு நினச்சி நாங்கள் அங்கே வந்தோம். அவங்க வரலங்கிறது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பிரேம், ஏன்பா ஏற்கனவே ஸ்ரீநிதியை கடத்தினவங்களால அவளுக்கு மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா? அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஸ்ரீநிதியை கடத்தினவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. சரி பிரேம், ஸ்ரீநிதி யார் கடத்தினது? ஐயோ, யாரு எதுக்காக ஸ்ரீநிதியை கடத்தினாங்கன்னு தெரியலையேப்பா. அது வந்து ஆண்டி, ஸ்ரீநிதியை கடத்துறது என் அப்பா தான். இது உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். நிறுத்துடா. என்னடா பண்ற? இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? சொல்றா, எங்கடா ஸ்ரீநிதி? இருடா. சொல்றா. நான் சொல்றதை கேளுடா. கேக்குறேன், சொல்றா. நடந்தது என்ன சொல்றடா? முதல்ல சட்டை விடுறா. என்ன நம்ப சொல்றியாடா? ஸ்ரீநா, ஏண்டா இத்தனை நாள் நல்ல மாதிரி நடிச்சிருக்கியாடா? சொல்றா. நீ உங்க அப்பாவும் ஸ்ரீநிதி எங்கடா கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, விடுடா, அவளை பேச விடுடா. சொல்றா. ஐயோ, விடுடா, அவளை. விடு சொல்லுடா. சொல்றா. விடு. நம்ம தலையெழுத்து அனுபவிக்கணும்னு இருந்தா மற்றவங்கள குத்தம் சொல்லி என்னடா பிரயோஜனம்? என்னவா பேசுறீங்க? ஸ்ரீநிதியை கடத்தி வச்சுட்டு இங்க நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். இவன போய் டேய் சொல்றா, ஸ்ரீநிதி எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. நான் சொல்றேன். அப்புறம் சட்டை பிடிச்சு பேசிட்டு இருக்கற. என்னடா நடந்து தெரியணும்? அத அவனே சொல்லிட்டானே. ஆதி, ஐயோ, விடாதி. அவ அடிக்கிட்டும் உதைக்கிட்டும் உரிமை இருக்கு. என் ஃப்ரெண்ட் அவன். விடுறா. டேய், நீ என்னடா தப்பு பண்ண? இவன்ட்ட போய் அடி வாங்குறதுக்கு? அங்கிள் ஆண்டி, நான் சொல்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. பிரேம் மேல எந்த தப்பும் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தான். அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டி. டேய் முட்டாள்டா நீ. இவனுக்கு தெரியும் எப்படி நடக்கும்? இவனும் சொல்றான், நீ நம்பறா பாரு. நம்பலடா, நம்பல. ஸ்ரீநிதி கடத்தப்பட்டிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்குன்னு என்கிட்ட ஒரு நாள் சொன்னீங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நான் யாரை சந்தேகப்பட்டேன் தெரியுமா? பிரேம தான். ஏன்னா பிரேம் ஸ்ரீநிதியை லவ் பண்ணிட்டு இருந்தான். Pale
அப்ப நான் யாரை சந்தேகப்பட்டேன் தெரியுமா? பிரேம தான். ஏன்னா பிரேம் ஸ்ரீநிதியை லவ் பண்ணிட்டு இருந்தான். தான் லவ் நிறைவேறாத கோபத்துல ஸ்ரீநிதி பிரேம் தான் கடத்தி வச்சு போனோன்னு எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துச்சு. நானும் நேரம் அவன் ஆபீஸ் போனேன். இப்ப நீ சட்டை பிடிச்சு கேட்டியா, இதே மாதிரி தான் நானும் அவன் சட்டை பிடிச்சு கேட்டேன். ஆனா அப்ப அவன் என்கிட்ட சத்தியம் பண்ணான், ஸ்ரீநிதி கடத்தப்பட்டதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நானும் அவளை தேடித்தான் இருக்கேன்னா. நான் அப்ப அவனை நம்பல, தொடர்ந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவன் ஃப்ரெண்டு வீட்டுலாம் போய் சண்டை போட்டிருக்கேன். எப்ப இவன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா? ஸ்ரீநிதி செயின் கிடைச்சோன்னு நேரம் என்கிட்ட வந்து ஸ்ரீநிதி காணாம போனதுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னா அப்ப தானே நான் அவனை நம்பினேன். டேய், ஆனா இவன் எங்களுக்கு நம்பிக்கையானவனா நடந்துக்கலையாடா. ஸ்ரீநிதியோட செயின் கிடைச்சதும் எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் காரணம் தெரிஞ்சதும் இவன் என்னடா பண்ணிருக்கணும்? நேரம் வந்து எங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்கணும். இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க அப்பாவை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். பண்ணானா? அப்படி பண்ணிருந்தா ஸ்ரீநிதி நேரம் கிடைச்சிருப்பலடா. ஆனா இவன் என்ன சொன்னான்? யாரோ இவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அந்த செயினை கொண்டு வந்து வித்தாங்களாம், இவனும் பார்த்து வாங்கிட்டு வந்தானா. எப்படி எல்லாம் கதை விட்டான், அதையும் நாங்க நம்பணுமே. அன்னைக்கு இங்க வந்து போனப்ப என்னமா சொன்னா? மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது ஸ்ரீநிதியோட தான் வருவேன்னு சொன்னான். இல்ல வார்த்தையில நம்பி நாங்க மோசம் போயிட்டோமாடா. பேசிட்டியா? பேசிட்டியா? ஏதாவது பேச வேண்டியதா இப்ப பேசிடு. எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுவும் நியாயமான பதில் இருக்கு. இந்த பாருங்க அங்கிள், அவன் அவனோட கோவத்தை கொட்டி தீர்த்துட்டான். உங்களுக்கும் ஆண்டிக்கும் அதே கோவம் தான் இருக்கும். ஆனா நீங்க பக்குவப்பட்டனால பேசாம இருக்கீங்க. என்னால இப்ப ஒண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும், பிரேம் ரொம்ப நல்லவன். ஸ்ரீநிதி காணா போனதுக்கு நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்களோ அதே வருத்தம் பிரேமுக்கு இருக்கு. டேய், என்னடா கேட்ட? ஸ்ரீநிதி செயின் கிடைச்ச உடனே அவங்க அப்பா பத்தின உண்மையை சொல்லலன்னு தானே கேட்டா? சொல்ல வந்தான்டா, நான் தான் வேணான்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? அந்த சிச்சுவேஷன்ல எமோஷனலா முடிவு எடுக்கிறத விட பிரில்லியண்டா முடிவு எடுக்க தான் நல்லதுன்னு தோணுச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். என் பேச்சு கேட்டு தான் பிரேம் அவங்க அப்பா பத்தின உண்மை எல்லாருக்கிட்டே மறைச்சான். அப்புறம் என்ன சொன்ன? பிரேம் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா ஸ்ரீநிதியை கண்டுபிடிச்சிருவாங்க சொன்னேன். அது எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? பிரேம் அப்பா பின்னால யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்ரீநிதி எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு எந்த ஓரமும் நமக்கு தெரியாது. நீ சொன்ன மாதிரி அவசரப்பட்டு பிரேம் அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே ஸ்ரீநிதிக்கு ஆபத்த முடிய வாய்ப்பு இருக்குல்ல. ஸ்ரீநிதியை காப்பாத்த நினைச்ச நாமளே அவளுக்கு ஆபத்து உண்டாக்கியிருந்தா நீ பிரேம நல்லவன்னு சொல்லியிருப்ப. அப்படிதானே? எனக்கு தெரிஞ்சு பிரேம் பண்ண ஒரே தப்பு ஸ்ரீநிதியை லவ் பண்ணதும் அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னதுதான். அதனாலதான் எல்லாத்துக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஃப்ரெண்டோட சிஸ்டரை லவ்வரா நினைக்காம சிஸ்டரை நினைச்சிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அப்படி நினைக்காம இருந்ததுதான் பிரேம் பண்ண தப்பு. இது தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. நம்ம எல்லாத்தையும் விட ஒரு விஷயத்துல பிரேம் பெரிய மனுஷன் காமிச்சிருக்காண்டா. ஆமாடா ஸ்ரீநாத், தான் அம்மாவோட கண்ணீரை பத்தி கூட கவலைப்படாம அவங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வச்சாண்டா. இந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, அப்பா பண்ணது தப்பாவே இருந்தாலும் அவர் பண்றது நமக்காக தான் நினைச்சு அவரை மன்னிச்சு விடலாம்தான்டா நினைப்போம். ஆனா பிரேம் அப்படி நினைக்கலடா. உங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணி ஸ்ரீநிதியை விட சொல்லு, அவருக்கு எந்த பிரச்சனை வராம எந்த தண்டனை இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவு சொன்னேன்டா. ஆனா அவன் அதுக்கு மறுத்துட்டான். இந்த விஷயத்துல நம்ம ஏதாவது அவசரப்பட்டு பண்ண போய் அது தப்பாகி அதை பயன்படுத்திக்கிட்டு தான் அப்பா எந்த வகையில தப்பிச்சிடுவான்னு நினைச்ச இவனை போய் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்றா. இத பாரு, இதுக்கு மேல இவன் தப்பு பண்ணிருப்பான்னு நினைச்சேனா அவனுக்கு என்ன தண்டனை குடும்பம் அதை கூடுறா. ஸ்ரீநாத், நான் பண்ணதுலே பெரிய தப்பு ஸ்ரீநிதி ஆசைப்பட்டதுதான். இப்போ நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். இப்போ உங்க முன்னாடி ஸ்ரீநிதிக்கு நானும் ஒரு அண்ணங்கிற நினைப்போடு தான் நின்றுகிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிடுற. நீ என்னை மன்னிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நம்ம ஆதித்யா சொன்ன மாதிரி நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அது ஏத்துக்கு நான் தயாரா இருக்கேன்.
பிரேம், நீ தான்டா என்ன மன்னிக்கணும். சாரிடா, உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. டேய், என்னடா வெரி குட் ஸ்ரீநாத், இதை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். தேங்க்ஸ்டா, தேங்க்யூ. பிரேம், நடந்த உண்மை என்னன்னு தெரியாம ஸ்ரீநாத் உன் மேல கோவப்பட்டா எனக்காக அவனை மன்னிச்சிருப்பா. என்ன ஆண்டி, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லை பிரேம், ஸ்ரீநிதிக்காக நீ உங்கள் அப்பாவையே இந்த மனசு யாருக்கு வரும்பா? அதெல்லாம் விடுங்க அங்கிள், இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்கு. எங்க அப்பாட்டையும் தப்பிச்சு போன ஸ்ரீநிதி இன்னும் நமக்கு கிடைக்கல. அவங்கள முதல்ல தேடி கண்டுபிடிச்சாகணும். ஆண்டிகிட்ட முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ரீநிதியோட தான் நான் வருவேன். அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். ஸ்ரீநிதி இங்க வரலனா வேற எங்க போயிருப்பாங்க? ஹலோ, ஹலோ, இன்ஸ்பெக்டர் மணிகண்டராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஸ்ரீநாத், உங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்லை சார். என்ன சொல்கிறீங்க? இன்னும் வரலையா? ஆமாம் சார். உங்கள் சிஸ்டர் கடத்தினவங்க எல்லாத்தையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். உங்கள் சிஸ்டர் அவங்ககிட்ட இருந்து ஆல்ரெடி எஸ்கேப் ஆகிட்டு தான் சொல்கிறாங்களே. தெரியும் சார். ஆதியும் பிரேமும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. நாங்களும் ஸ்ரீநிதி எங்கே போனாங்கிற குழப்பத்தில் தான் இருக்கோம். ஓகே மிஸ்டர் ஸ்ரீநாத், டோன்ட் வரி. இன்றைக்கு நைட்டுக்குள்ள எப்படி நாங்கள் அவங்களை கண்டுபிடிச்சிருவோம். சிட்டி முழுக்க போலீஸ் ஃபோர்ஸ் அலர்ட் பண்ணியிருக்கோம். சரி சார். சரிங்க ஸ்ரீநாத், உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா எங்களை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே சார். ஓகே, கால் யூ பேக். என்னடா? என்னடா இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? ஸ்ரீநிதி வீட்டுக்கு வந்துட்டாலான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க, எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்னார். இவ எங்க போனானே தெரியலையே. நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி சோதனை? ப்ளீஸ்மா, அல்லாத, கவலைப்படாத. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எப்படியும் ஸ்ரீநிதியை கண்டுபிடிச்சிருவோம். ஆமா ஆண்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்ரீநிதி கண்டிப்பா வந்துருவாங்க. ஆண்டி, இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க, தைரியமா இருங்க. டேய் வாடா போலாம். அல்லாதம்மா. ஸ்ரீநாத், நம்ம வார்த்தையால் ஆறுதல் சொல்ல முடியாது. நம்ம ஸ்ரீநிதியோட வருவோம். முதல்ல கிளம்புடா. அப்பா பார்த்துக்கோங்க. ஹலோ. ஹலோ, நானும் பேசுறேன். ஹலோ ஆண்டி, நான் கார்த்திக் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? என்னது? கார்த்தி நீயா? முதல்ல நீ எப்படிப்பா இருக்க அத சொல்லு. நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. என்னப்பா அது, எல்லாரையும் இப்படி பதற வச்சுட்ட? அதுவும் உங்க அம்மா பட்ட கஷ்டமும் வேதனையும் அத வார்த்தையால சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் நடக்கணும் யார் எதிர்பார்த்தாங்க ஆண்டி? சரி, எப்படியோ நல்லபடியா திரும்பி வந்துட்டியே, அது போதும். ஆமா, ஸ்ரீநிதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா? ஆண்டி, ஸ்ரீநிதிக்காக நான் கோவில காத்துட்டு இருந்து உண்மைதான். ஆனா வரவே இல்லை ஆண்டி. வர வழியிலே அவளை யாரோ கடத்திருக்கணும். அப்படிதான் சந்தேகப்பட வைக்குது ஆண்டி. என்னப்பா அது, அவளை போய் யாரு கடத்தணும்? இது என்ன நடக்குது? எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. கார்த்தி, ஆ? யார் போன்ல? அனு ஆண்டி பேசுறாங்கம்மா. குடு. ஹலோ அனு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கார்த்தியோட தான் பேசிட்டு இருந்தேன். கார்த்தி வீட்டுக்கு திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, யார் கார்த்திய கடத்தினது? எந்த விவரமும் தெரியல அனு. போலீஸ பார்த்த உடனே கடத்தல்காரங்களும் ஓடி போயிட்டாங்க. கார்த்திக்கும் அவங்க யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியல. கடத்தினவங்கள யாராவது ஒருத்தர் மாட்டினாதான் யாரு என்னன்னு உண்மை தெரியும். நீங்க சொல்றது கரெக்ட் பல்லவி. அவங்கள யாராவது ஒருத்தர் பிடிச்சாதான் ஸ்ரீநிதியையும் அவங்க தான் கடத்திருக்காங்களான்னு தெரிய வரும். இல்ல அனு,
இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரே நேரத்துல 2 பேரும் காணாம போனதுனால எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கு. இல்ல பல்லவி, நான் என்ன சொல்ல வரேன். ப்ளீஸ் அனு, ஸ்ரீநிதி காணாம போனதுக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை யார் கடத்தினாங்களோ இல்ல இவ யாரையாவது இழுத்துட்டு ஓடினாலோ யாருக்கு தெரியும்? சரி அனு, அவர் வந்துட்டாரு. நான் நேர்ல வந்து உங்ககிட்ட எல்லாம் விவரமா பேசுறேன். ம், பை. யார் போன்ல? அனுதாங்க. கார்த்திக் திரும்பி வந்ததை பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாங்க. பல்லவி, ஸ்ரீநிதியை கடத்தினவங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. போலீஸ் அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அப்பா ஸ்ரீநிதி எப்படி இருக்கா? போலீஸ் அங்க போறதுக்குள்ள ஸ்ரீநிதி தப்பிச்சு போயிட்டா. எங்க போனான்னு தெரியல. அவளை யார் கடத்தினாங்க? பிரேமோட அப்பா. நான் சந்தேகப்படுறது சரியா போச்சு. ஸ்ரீநிதியை கடத்தினதுல பிரேம் சம்மந்தப்பட்டிருக்கான். நீ நினைக்கிறது தப்பு. பிரேமுக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்பந்தமே இல்லை. பிரேமுக்கு தெரியாமலே அவங்க அப்பா இந்த கடத்தலை செஞ்சிருக்காரு. அதை கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதே பிரேம் தான். இந்த சம்பவத்துல இருந்து நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். தீர விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. நோட் திஸ் பாயிண்ட் பல்லவி. அப்பா அதே மாதிரி தீர விசாரிக்காம யாரையும் நல்லவன்னு நம்பக்கூடாது.